ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த 3 கார்டும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா, மெஜிஷியன். அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கார்டு வந்து 2 வாள்கள இருக்கக்கூடிய ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறார். அடுத்து 3வது கார்டு த சன் அப்படின்று வந்திருக்கு. இந்த வ ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த மெஜிஷியன்றது பார்த்தீங்கன்னா, வேண்டுதல்கள வச்சிருக்கிறீங்க இந்த ரிஷப ராசி என்பர்கள். இது எல்லாமே இந்த பிரார்த்தனைகள் மூலமாக இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து இந்த 2 வால் இருக்கக்கூடிய இந்த மனிதர் கடற்கரையில உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பழக்கவழக்கங்களை நீங்க முழுவதுமாக முறியடிக்கணும். அதாவது யார்கிட்டயாவது சும்மா நண்பரா பழகுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தேவையில்லாத ஏதாவது ஒரு இழப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தொழில் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சன்னுன்னு இருக்கு. முதல்ல இருந்து அந்த சன்ல பார்த்தீங்கன்னா, குதிரை படத்துல அந்த ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால உங்களுக்கு முழுமையான சிவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நல்ல ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்குதோ, அதே மாதிரி தான் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய தொழிலை முழுவதுமாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது.